வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 8th சோஷியல் சமச்சீர் கல்வியில் ஜியாகிரஃபியில் யூனிட் 5 ஹசார்ட் அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ இன் திஸ் லெசன் யூ கோயிங் டு லேர்ன் தி மீனிங் ஆஃப் ஹசார்ட். ஸோ ஹசார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இடர்கள், சம் நேச்சுரல் அஃபெக்ட் அதான். அண்ட் தென் டிசாஸ்டர் அப்படின்னாக்கா பேரிடர். ஸோ ஹசார்டை விட கொஞ்சம் அதிகம் பாதிப்பு இருக்கக்கூடியது டிசாஸ்டர். அண்ட் தென் கேட்ரோஸ்பி அப்படின்னாக்கா பேரழிவு, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஓகே, அண்ட் தென் யூ கோயிங் டு நோ தி மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ், தேர் காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ ஹசார்டில் இருக்கக்கூடிய மேஜர் டைப்ஸு, அதனுடைய காரணங்களும் அதனுடைய விளைவுகளும். And then you going to know the awareness regarding hazards and related prevention measures. So hazards பற்றின அவேர்னஸ் விழிப்புணர்வும் and then அதை தடுக்கக்கூடிய முறைகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இது வந்து ஒரு கன்வர்சேஷன் மாதிரி, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். டீச்சர், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். So students also say, good morning teacher. All are present today. Then Kritika answers, no teacher, Shruti is absent today. And then teacher asks, why is she absent today? And then for that Pavitra answers, teacher, don't you know what happened to her? So உடனே பவித்ரா சொல்கிறாங்க, டீச்சர் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாதா? And then teacher சொல்கிறாங்க, no my dear child, what happened to her? எனக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தெஸ்மிதா அப்படின்றவங்க சொல்கிறாங்க, டீச்சர், yesterday while returning home she was struck by a big branch of a tree due to heavy rain and got injured. ஸோ நேற்று வந்து வீட்டுக்கு திரும்பி போகிறப்ப ஒரு பெரிய மரத்தில் இருந்த ஒரு பெரிய கிளை வந்து ஒடிஞ்சி அவங்க மேலே விழுந்துருச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின்ஃபால்னால அண்ட் தென் அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டீச்சர், ஓ மை காட், வாட் எ பிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஆல் மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் வைல் மூவிங் அரவுண்ட் டு அவாய்ட் தி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ஹசார்ட்ஸ். ஸோ உடனே அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, என்ன ஒரு பரிதாபம். பிட்டி அப்படின்னாக்கா பரிதாபம் அப்படின்னு சொல்கிறதா பிட்டி அப்படிம்போம். ஸோ நீங்கள் வந்து வெளியில் செல்லும்போது இயற்கை நிகழ்வு இந்த மாதிரி ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே பாதுகாப்பாக அண்ட் தென் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கமலேஷ் சொல்கிறாங்க, டீச்சர், வாட் டு யூ மீன் பை ஹசார்ட்? யூ மீன் தி பெல்கைன் ஃபுட்பால் பிளேயர் ஹசார்ட்? ஸோ உடனே கமலேஷ் சொல்கிறாங்க, டீச்சர், ஹசார்ட்னா என்ன? நீங்கள் வந்து பெல்ஜிங் ஃபுட்பால் பிளேயர் ஹசார்ட் அவங்கள பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, நோ இட் இஸ் அன் ஈவெண்ட் விச் கேன் அஃபெக்ட் தி லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் ஆஃப் எர்த். ஐ திங்க் டுடே இஸ் தி ரைட் டே டு கெட் இன் டு தி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஹசார்ட். ஸோ இல்லை, ஸோ ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஏர்த்தில் இருக்கக்கூடிய உயிருள்ள அண்ட் தென் உயிரற்ற பொருட்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஹசார்ட். இன்றைக்கி வந்து ஹசார்ட் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் பார்க்கறதுக்கு சரியான சமயம் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹசார்ட்ஸ். ஸோ ஹசார்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடர்கள். ஸோ நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். In the beginning of 21st century, the earth supported a human population that was more numerous and found healthier and wealthier than ever before. At the same time, there were a lack of awareness on the risk that faced by the people. By keeping this in mind, the present lesson of hazard is intended to familiarize the different types of hazard to promote awareness among students regarding hazard. ஸோ இந்த 21st செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா எர்த்தில் ஹியூமன் பாப்புலேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் அவங்க எப்பயும் இல்லாத அளவுக்கு ஹியூமனோட எண்ணிக்கை, மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் அவங்க வந்து நலமாகவும் ஹெல்த்தாகவும் அண்ட் தென் வெல்த்தாகவும் வாழ உறுதுணையாக இருக்குது.
அட் த சேம் டைம் வந்து நாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆபத்துகளும் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இந்த லெசனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த லெசனில் ஹசார்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹசார்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இதனை பற்றின ஒரு விழிப்புணர்வும் நமக்கு வேணும். அதுக்காக தான் இந்த லெசனில் சொல்கிறாங்க. ஹசார்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் எ திங், பர்சன், event or factor that pose a threat to people, structures or economic assets and which may cause a disaster. They could be either human-made or naturally occurring in the environment. The word hazard owes its origin to the word hazard, in Old French meaning a game of dice, in Arabic azhar, in Spanish azar. ஸோ ஹசார்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோ ஒரு பர்சன்ட்டோ ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு ஃபேக்டரோ, ஸோ அதனால் பீப்புளுக்கு வரக்கூடிய ஆபத்து தான். ஸோ அது வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கலாம், அண்ட் தென் வந்து அவங்களுடைய கட்டமைப்புகள், வீடு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சார்ந்ததாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆபத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹியூமன், அதாவது மனுஷங்களால் ஏற்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம், அல்லது நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். ஸோ ஹசார்ட் அப்படின்ற வேர்டு வந்து ஃப்ரெஞ்சு வேர்டு ஹசார்ட் அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. ஸோ ஹசார்ட் அப்படின்ற வேர்டோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் டைஸ். ஸோ கேம் ஆஃப் டைஸ் அப்படின்னாக்கா பகடை விளையாட்டை சொல்கிறாங்க. ஸோ அரேபிக்கில் இது வந்து அஸ்ஹார் அப்படிம்பாங்க, அண்ட் இன் ஸ்பானிஷில் அசார் அப்படின்னு சொல்கிறாங்க. Though the society experienced several types of hazards, it is important for a region to be aware of those threats that are most likely to affect the community most severely. ஸோ இந்த சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து நிறைய விதமான ஹசார்ட்ஸ் இடர்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த மாதிரி ஹசார்ட் வருது, அதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு மக்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றாங்க. Do you know? A natural hazard is a natural process and event that is potential threat to human life and property. The process and events themselves are not a hazard but become so because of human use of the land. ஸோ ஹியூமனோட லைஃபுக்கு பயப்படக்கூடிய விஷயங்கள், அண்ட் தென் ஹியூமனோடைய லைஃப், அண்ட் தென் அவங்களுடைய பிலாங்கிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, இது எல்லாத்துக்கும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஹசார்டோட எண்ணிக்கை அண்ட் தென் தீவிரம், ஸோ மனித செயல்னால அது வந்து அதிகரிக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து லேண்டை பொல்யூட் பண்ணோம்னா அதனால ப்ராப்ளம் வந்து நமக்கு தான். ஸோ அதே சேம் திங் தான். ஸோ இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள்னால மட்டும் ஹசார்ட்ஸ் வந்து அக்கர் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நாம் வந்து இயற்கையை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதை பொறுத்தும் இந்த ஹசார்ட்ஸ் வந்து டேக் ஓவர் ஆகும். A disaster is a hazardous event that occurs over a limited time span in a defined area and causes great damage to property, loss of life, also needs assistance from others. ஸோ டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஹசார்டோட பெரிய பாதிப்பு தான் டிசாஸ்டர் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிகழக்கூடிய ஒரு அபாயகரமான நிகழ்வு தான் இந்த டிசாஸ்டர் அப்படிங்கிறது. இது வந்து உயிர், அண்ட் தென் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் தென் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையுமே பாதிக்கும். அண்ட் தென் நம்ம வந்து மற்றவங்கக்கிட்ட உதவி வேணும் அப்படின்ற போகிற சுச்சுவேஷனுக்கு வரும். And then a catastrophe is a massive disaster that requires significant expenditure of money and a long time for recovery. ஸோ catastrophe அப்படிங்கிறது டிசாஸ்டர் மாதிரி ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ இதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கே வந்து நமக்கு அதிகப்படியான பணமும் செலவாகும், அண்ட் தென் ரொம்ப காலமும் இழுக்கும். அண்ட் தென் உங்களுடைய புக் பேக்கில் டிஃப்ரெண்ட்ஸ் டாபிக் இருக்குதுல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு write the difference between natural
ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். டிஸ்டிங்ஷன்ஸ் இன் தி ஃபாலோயிங் அப்படின்னு டாப்பிக்கில் ஹசார்ட்ஸ் அண்ட் டிசாஸ்டர்ன்னு இருக்கும். ஸோ ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டரோட டிஃப்ரென்ஸ்க்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டர். ஸோ ஹசார்ட்க்கு a natural hazard is a natural process and event that is potential threat to human life and property. இந்த பாயிண்ட்டை ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிசாஸ்டருக்கு இந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய டிஸ்டிங்ஷன்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் ஹசார்ட் அண்ட் டிசாஸ்டரோடைய ஆன்சர். ஓகே. அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் ஹசார்ட்ஸ். Some hazards occurs frequently and threat the people. Hazards are classified in different ways. First one, based on their causes of occurrence, based on their origin. ஸோ ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி நிகழ்ந்து மக்களை வந்து அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து ஹசார்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அதனுடைய அடிப்படை காரணிகளை பொறுத்து, பேசிக் கான்செப்டை பொறுத்து நிகழக்கூடியது. அண்ட் தென் பேஸ்ட் ஆன் த ஆரிஜின், அதனுடைய அடிப்படை தன்மையை பொறுத்து உருவாகக்கூடியது. ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் தர் காசஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். Hazards can be broadly classified into 3 types: natural, human-made and socio-natural hazards. ஸோ நேச்சுரல் அப்படின்னாக்கா இயற்கையாகவே ஏற்படக்கூடிய விஷயம். அண்ட் தென் ஹியூமன் மேடு, மனிதனால் ஏற்படுத்தக்கூடியது. அண்ட் தென் சோசியோ நேச்சுரல், இது வந்து காம்பினேஷன் ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஹியூமன் மேடு தான் வந்து சோஷியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் ஹசார்ட். These are the result of natural process and the man has no role to play in such hazards. The main example of natural hazards are earthquakes, floods, cyclonic storms, drought, landslides, tsunamis and volcanic eruption. ஸோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த இடர்களுக்கும் ஹியூமனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ நேச்சுரல் ஹசார்ட்ஸுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எர்த்துக்வேக் அப்படின்னாக்கா நிலநடுக்கம். அண்ட் தென் வெள்ளப்பெருக்கு, ஃப்ளூட்ஸ் அப்படின்னாக்கா வெள்ளப்பெருப்பு. சைக்ளோனிக் ஸ்ட்ராம் அப்படின்னாக்கா சூறாவளி. அண்ட் தென் ட்ராஃப்ட் புயல். அண்ட் தென் ட்ராஃப்ட் வறட்சி. ஸ்ட்ராம்ஸ் புயல். லேண்ட்ஸ்லைட்ஸ் நிலச்சரிவு. சுனாமி உங்களுக்கே தெரியும், பேரலைகள். அண்ட் தென் வல்கனிக் எரப்ஷன் எரிமலை வெடிப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் தென் ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ். தீஸ் ஆர் ஹாஸ்ட் பை அன்டிசைரபிள் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன். இட் கேன் பி ரிசல்ட் ஆஃப் அன் ஆக்சிடென்ட் such as an industrial chemical leak or oil spill or an international act. Such a hazard can be disturb the safety, health, welfare of people and cause damage and destruction to property. The following are the example of human-made hazard. They are explosion, hazardous waste, pollution of air, water and land, dam failures, war or civil conflicts and terrorism. ஸோ ஹியூமன் மேட் டிசாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மனுஷன் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால தப்பாக முடிஞ்சு அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த ஹியூமன் மேட் ஹசார்ட்ஸ். ஸோ இது என்னென்ன காரணங்கள்? ஸோ ஆக்சிடென்ட்னால் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ். ஸோ இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் வந்து லீக் ஆகுது. அண்ட் தென் ஆயில் வந்து லீக் ஆகுது. ஸோ இதனால் நடக்கக்கூடிய விபத்துக்கள் இதெல்லாமே வந்து மனிதனால் நடக்கக்கூடியது தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஹசார்ட்ஸ் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேஃப்டி, பாதுகாப்பு, அண்ட் தென் உடல் நலம், அண்ட் தென் மக்களுடைய வெல்ஃபேர், உடைமைகள், அண்ட் தென் நிறைய டேமேஜ் வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு நடக்கும். அண்ட் தென் இதுக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன், குண்டு வெடிப்புகள்,
அண்ட் தென் ஹசார்ட்ஸ் வேஸ்ட் அபாயகரமான கழிவுகள் அண்ட் தென் இப்போ வந்து ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் அண்ட் தென் லேண்ட் பொல்யூஷன் அண்ட் தென் வந்து டேம் வந்து உடையிறது அண்ட் தென் வார்ஸில் நடக்கக்கூடிய அந்த வார்ஸு அண்ட் தென் சிவில் கான்ஃப்ளிக்ட்ஸ் அது அண்ட் தென் டெரரிசம் இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்களுடைய புக் பேக்கில் டிஸ்டிங்ஷனில் செகண்ட் ஒன் ரைட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நேச்சுரல் ஹசார்ட் அண்டு ஹியூமன் மேட் ஹசார்ட். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹசார்ட்க்கு நேச்சுரல் ஹசார்ட்ஸ் these are the hazards of natural process and man has no role to play in such hazards. ஸோ இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு போட்டு earthquakes, floods, storms, drought, landslides, tsunamis and volcanic eruption அப்படின்னு ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஹியூமன் மேட் ஹசார்ட்னு போட்டு these are caused by undesirable activities of human. It can be result of an accident such as an industrial chemical leak or oil spill அப்படின்ட்டு இது வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எக்ஸாம்பிள்னு போட்டு எக்ஸ்ப்ளோயிஷன்ஸ் எக்ஸாம்பிள்னு போட்டு எக்ஸ்ப்ளோயிஷன் ஹசார்டஸ் வேஸ்ட் பொல்யூஷன் ஆஃப் ஏர் வாட்டர் அண்ட் லேண்ட் டேம் ஃபெயிலியர்ஸ் வார்ஸ் ஆர் சிவில் கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் டெரரிசம் இது வரைக்கும் ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய புக் பேக்கில் 2 டிஃப்ரென்ஸ்க்கான ஆன்சர் மார்க் பண்ணியிருக்குது. அண்ட் தென் தேர்ட் சோசியோ நேச்சுரல் ஹசார்ட். ஸோ சோசியோ நேச்சுரல் ஹசார்ட் அப்படின்னாக்கா பாதி வந்து நேச்சுரலாகவும் மீதி வந்து ஹியூமனோட தப்புனால நடக்கக்கூடியது. These are caused by the combined effect of natural force and misdeeds of human. ஸோ இது வந்து நேச்சுரல் இயற்கை சார்ந்த விஷயங்கள்னாலும் மனிதன் செய்யக்கூடிய சில தவறுனாலும் நடக்கக்கூடிய ஹசார்ட் தான் வந்து சோசியோ நேச்சுரல் ஹசார்ட். ஸோ இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தி ஃப்ரீக்வன்சி அண்ட் intensity of floods and droughts may increase due to indiscriminate felling of trees, particularly in the catchment areas of the rivers. ஸோ ஆறுகள் அண்ட் தென் நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மரத்தை வந்து வெட்டுறதுனால இந்த வெள்ளப்பெருக்கும் வறட்சியும் வந்து நம்மளை தாக்குது. Landslides are caused by natural force and their frequency, and the impact may be aggravated as a result of construction of roads, houses, etc. in mountainous areas, excavating tunnels, and by mining and quarrying. ஸோ நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து நேச்சுரலாக நடந்தாலும் மலைப்பிரதேசங்களில் வந்து ஸோ மவுண்டனஸ் ரீஜனில் வந்து நம்ம ரோடு வந்து பில்ட் பண்ணுறது அண்ட் தென் ஹவுஸ் பில்ட் பண்ணுறது அண்ட் தென் சுரங்கங்கள் தோன்றது அங்கேருந்து கனிமங்கள் எடுக்கிறது கல்லை வெட்டி எடுக்கிறது இந்த மாதிரி காரணங்களாலும் நிலச்சரிவு வந்து ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. Storm surge hazard may be witnessed by the destruction of mangroves. ஸோ சதுர்ப்பு நிலக்காடுகள் அப்படின்ட்டு மேன்க்ரோவ்ஸ் அப்படின்னாக்கா சதுர்ப்பு நிற காடுகளை வந்து நம்ம அழிக்கிறதுனால சூறாவளி அலைகள் வந்து கடற்பகுதிகளிலிருந்து நம்ம வாழக்கூடிய இடங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி ஆகுது. அதனால நமக்கு பாதிப்பும் அதிகமாக இருக்குது. Smog is a serious problem in the most big urban areas. The emission from vehicle and industries, combust of wood and coal together combined with fog leads to smog. So, urban areas பெரிய நகரங்களில் வந்து இது பனிப்புகை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய வெஹிக்கல்ஸ் அண்ட் தென் வந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வரக்கூடிய புகை அண்ட் தென் மரம் அண்ட் தென் நிலக்கரியை வந்து எரிக்கிறதுனால வரக்கூடிய புகை இது ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்து மூடு பனியாக உருவாகுது. ஸோ இந்த மாதிரி மூடு பனி வந்து அடர் மூடு பனியாக சேர்றதுனால பனிப்புகை வந்து அதிகமாக உண்டாகி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்குது. ஸோ செகண்ட் பேஸ்ட் ஆன் தர் ஆரிஜின் அதனுடைய
origin பொறுத்து எப்படி இருக்குது. Hazards can be grouped into 8 categories. ஸோ இது வந்து 8 கேட்டகரிஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அட்மாஸ்பியரிக் ஹசார்ட். ஸோ அட்மாஸ்பியரிக் ஹசார்ட் அப்படின்னாக்கா வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஸ்ட்ராம்ஸ், தண்டர் ஸ்ட்ராம்ஸ், லைட்னிங், டொராண்டாஸ், அல்வாக்ஷாஸ், ஹீட் வேவ்ஸ், ஃபாக் அண்டு ஃபாரஸ்ட் ஃபயர். ஸோ ட்ராபிக்கல் ஸ்ட்ராம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலத்தில் ஏற்படக்கூடிய சூறாவளி. அண்ட் தென் தண்டர் ஸ்ட்ராம் அப்படின்னாக்கா இடியுடன் கூடிய தண்டர் ஸ்ட்ராம் மின்னல், தண்டர் ஸ்ட்ராம் இடியுடன் கூடிய மின்னல். அண்ட் தென் லைட்னிங் மின்னல். அண்ட் தென் டொரஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா சுழல் காற்று. அண்ட் தென் அலவென்ச்சஸ் பனிச்சரிவு. அண்ட் தென் வெப்ப அலைகள். அண்ட் தென் மூடு பனி. அண்ட் தென் காட்டுத்தீ. இதெல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் ஹசார்டாக சொல்கிறாங்க. அண்ட் தென் ஜியாலஜிக் அண்டு செஸ்மிக் ஹசார்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்ஸு, சுனாமிஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்டு லேண்ட் சப்சிடைன்ஸ். ஸோ ஜியாலஜிக்கல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிலவியல் சார்ந்த பிரச்சனைகள், ஜியாலஜிக்கல் நிலம் சார்ந்த பிரச்சனைகள், எர்த்குவேக்ஸ் வருது, அண்ட் தென் சுனாமி வருது, அண்ட் தென் லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவுகள் வருது, அண்ட் தென் லேண்ட் சப்சிடன்ஸ் நில அமிழ்தல், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு நடக்குது. அண்ட் தென் ஹைட்ராலஜிக் ஹசார்ட் அப்படின்னாக்கா நீர் சார்ந்த இடர்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்ஸு, ட்ரஃப்ட்டு, கோஸ்டல் எரோஷன் அண்டு ஸ்ட்ராம் சர்ரேஜ். ஃப்ளூட்ஸ் அப்படின்னா தெரியும் வெள்ளம், ட்ரஃப்ட் அப்படின்னாக்கா வறட்சி, அண்ட் தென் கோஸ்டல் எரோஷன் அப்படின்னாக்கா கடற்கரை அரிப்பு, அண்ட் தென் ஸ்ட்ராம் சர்ரேஜ் அப்படின்னாக்கா சூறாவளி அலைகள். இதெல்லாமே வந்து ஹைட்ராலஜிக்கல் ஹசார்டில் வருது. அண்ட் தென் வல்கனிக் ஹசார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரப்ஷன் அண்டு லாவா ஃப்ளோஸ். ஸோ எரிமலை வெடிப்பு, அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய எரி குழம்பு வந்து வெளியேறுது, லாவா. என்விரான்மெண்டல் ஹசார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் சாயில், ஏர், வாட்டர், டீசர்டிஃபிகேஷன், குளோபல் வார்மிங் அண்ட் டீஃபாரஸ்டேஷன். ஸோ நாம் வந்து மண், காற்று, நீர் இதெல்லாம் வந்து மாசுபடுத்துறது. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலைவனமாகுதல். ஸோ நம்ம வாட்டர் சர்ஃபேஸ் எல்லாம் நம்ம உறிஞ்சி எடுத்துட்டோமா அந்த இடம் வந்து பாலைவனமாக தான் மாறிடும். அண்ட் தென் குளோபல் வார்மிங், புவி வந்து வெப்பம் அதிகமாகிறது. அண்ட் தென் டீஃபாரஸ்டேஷன், காடுகள் எல்லாம் அழிச்சு நகரமாக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் ஹசார்ட்க்கு முக்கிய காரணம். பயாலஜிக்கல் ஹசார்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா உயிரியல் சார்ந்த இடர்கள். பார்த்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸு, ஸ்மால் பாக்ஸு, எய்ட்ஸ், ஹெச்ஐவி அண்ட் கில்லர் பீஸ். ஸோ சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, பால்வினை தொற்று நோய்கள், எய்ட்ஸு, அண்ட் தென் விஷத்தேனிகள், இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ நம்மளுடைய பயாலஜிக்கல் சம் வைரஸ் அதனால் வந்து நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்துச்சுல COVID-19 கொரோனா வைரஸ்னால் நம்ம ஃபேஸ் பண்ண இஷ்யூ. இது கூட வந்து ஒரு விதமான பயாலஜிக்கல் ஹசார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டெக்னாலஜிக்கல் ஹசார்ட், ஸோ தொழிற்சார்ந்த இடர்கள். ஹசார்டஸ் மெட்டீரியல் இன்சிடென்ட்ஸ், fires, infrastructure failures, bridge, tunnels, dams, nuclear and radiological accident. ஸோ ஹசார்ட் மெட்டீரியல் அபாயகரமான கழிவுப் பொருட்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணுறது. அண்ட் தென் தீ விபத்துக்கள், அண்ட் தென் வந்து தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக வந்து பிரேக் டவுன் ஆகக்கூடிய பிரிட்ஜஸ்ஸு, டியூனல்ஸு, அண்ட் தென் டேம்ஸு, நியூக்ளியர் அண்ட் ரேடியாலஜிக்கல் ஆக்சிடெண்ட். இதெல்லாமே டியூனல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரங்கங்கள், ஓகேவா. அண்ட் தென் ஹியூமன் இன்டியூஸ்டு ஹசார்ட்.
ஸோ மனிதனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா டெரரிசம், பாம் பிளாஸ்ட்டு, வாரு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சிடென்ட்ஸ் அண்டு சிவில் டிஸார்டர். ஸோ தீவிரவாதம், அண்ட் தென் பாம் வெடிக்க வைக்கிறது, அண்ட் தென் போர், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டு, அண்ட் தென் உள்நாட்டு கலவரம், இதெல்லாமே வந்து ஹியூமனால் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மேஜர் ஹசார்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் நடக்கக்கூடிய அதிகமான ஹசார்ட்ஸ், முக்கியமான ஹசார்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எர்த்குவேக் அப்படின்னாக்கா நில அதிர்வு. எர்த்குவேக் இஸ் எ வைலண்ட் டர்மர் இன் எர்த்ஸ் crust sending out a series of shock waves in all directions from its place of origin. ஸோ நில அதிர்வு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எர்த்து சர்ஃபேஸில் மேலோட்டத்தில் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சில கடுமையான அதிர்வுகள் தான் ஆகும். இந்த அதிர்வு வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பகுதியாக வச்சுக்கிட்டு அதை சுற்றி இருக்கிற எல்லா பகுதிக்கும் அதனுடைய ரியாக்ஷனை அதனுடைய பிரதிபலிப்பு தெரியும். அதான் வந்து எர்த்குவேக் அப்படின்னு சொல்கிறாங்க. எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஹாவ் பீன் ஐடென்டிஃபைட் on the basis of scientific inputs relating to seismicity. Earthquakes occurred in the past and the tectonic setup of the region. Based on these inputs, Bureau of Indian Standard has grouped the country into 4 seismic zones: Zone 2, Zone 3, Zone 4 and Zone 5. No area of India is classified as Zone 1. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் குரூப் அப்படின்ற ஒரு செஸ்மிக் ஜோன் வந்து இந்தியா வந்து 5 ஜோன்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடந்த காலத்தில் அந்த இடத்தோட தன்மையை பொறுத்து எர்த்குவேக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள், இல்லாத பகுதிகள் அப்படின்ட்டு 5 ஜோனாக பிரிச்சிருக்கிறாங்க. அந்த 5 ஜோனு என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு டேப்லர் காலமாக கொடுத்துருக்காங்க. எர்த்குவேக் ப்ரோன் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இல்லை வந்து செஸ்மிக் ஜோன் அண்ட் தென் லெவல் ஆஃப் ரிஸ்க்கு, அது என்னென்ன ரீஜியன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு Zone 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக ஆபத்து இருக்கக்கூடிய பகுதி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரைஸ் என்டையர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா, பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட், ரானா ஆஃப் குச் இன் குஜராத், பார்ட் ஆஃப் நார்த் பீகார் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். ஸோ இந்த பிளேஸ்லாம் வந்து Zone 5ல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து எர்த்குவேக் வந்து அதிகமாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் அடுத்து Zone 4 பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ Zone 5 விட இது கம்மி தான். இது வந்து கவர்ஸ் ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் ஹிமாச்சல பிரதேஷ், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, சிக்கிம், நார்தர்ன் பார்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால், parts of Gujarat and a small portion of Maharashtra near the west coast and Rajasthan. ஸோ இந்த பிளேசஸ்லாம் வந்து Zone 4ல் வருது. இது கொஞ்சம் ஆபத்தான பகுதிகள். அண்ட் தென் Zone 3. ஸோ இது வந்து மிதமான ஆபத்து இருக்கக்கூடிய பகுதிகள். கம்ப்ரைசஸ் கேரளா, கோவா, லக்ஷத்தீவ் ஐலாண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், குஜராத் அண்ட் வெஸ்டர்ன் பெங்கால், part of Punjab, Rajasthan, Madhya Pradesh, Bihar, Jharkhand, Chhattisgarh, Maharashtra, Odisha, Andhra Pradesh, Tamil Nadu and Karnataka. இந்த பிளேஸ்லாம் வந்து Zone 3ல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எர்த்குவேக்னால மிதமான ஆபத்து தான் வரும். அண்ட் தென் Zone 2 லோ, ரொம்பவே ஆபத்து கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து எந்தெந்த பிளேஸ் வந்து Zone 2, Zone 3, Zone 4, Zone 5 இருக்குது அப்படின்ற இமேஜ் தான் இது. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது ஃப்ளூட்ஸ் அப்படின்னாக்கா வெள்ளப்பெருக்கு. Floods is an event in which a part of the earth's surface get inundated. Heavy rainfall and large waves in sea are the common cause of flood. So flood அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனமழை மற்றும் வந்து கடலில் உருவாகக்கூடிய அந்த அலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக உருவாகிறப்ப அது வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் வந்து இழுக்கும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து ஃப்ளூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேஜர் காசஸ் ஆஃப் ஃப்ளூட்ஸ் ஆர்.
ஸோ வெள்ளத்தினால ஏற்படக்கூடிய முக்கிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோலாஜிக்கல் ஃபேக்டர் அப்படின்னாக்கா வானியல் காரணிகள் அப்படின்னாங்க ஹெவி ரெயின்ஃபால், ட்ராபிக்கல் சைக்ளோன், கிளவுட் பர்ஸ்ட். ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னாக்கா கனமழை, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னாக்கா சூறாவளி, வளிமண்டலத்தில் நடக்கக்கூடிய சூறாவளி. அண்ட் தென் கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னாக்கா மேக வெடிப்புகள் அப்படின்றாங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இயற்கை காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் தென் இன்அடிக்குவேட் ட்ரைனேஜ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ பரந்த நீர்பிடிப்பு பகுதிகள் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரியாக இல்லை அப்படின்னாலும் ப்ராப்ளம். ஹியூமன் ஃபேக்டர்ஸ் ஸோ மக்கள்னால நடக்கக்கூடியது டிஃபாரஸ்ட்ரேஷன், சில்டேஷன், ஃபேக்கல்ட்டி அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ், ஃபேக்கல்ட்டி இரிகேஷன் ப்ராக்டிஸ், கொலாப்ஸ் ஆஃப் டேம்ஸ், ஆக்சிலேட்டட் ஃபாரஸ்ட் எல்லாமே அழிச்சிட்டு டிஃபாரஸ்டாக காடுகள் இல்லாமல் மாற்றுறது. அண்ட் தென் வண்டல் படிவங்கள். அண்ட் தென் வந்து முறையற்ற அக்ரிகல்ச்சர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அண்ட் தென் முறையற்ற நீர்ப்பாசன முறையை நம்ம ஃபாலோ பண்ணுறது. அண்ட் தென் டேமையெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பாதுகாக்காமல் உடைக்கிறது. அண்ட் தென் வந்து நகரமயமாக்குதல். இதெல்லாமே முக்கிய காரணங்களாக சொல்கிறாங்க. The following map show the major flood-prone areas in India. Gangetic plains covering the states of Punjab, Haryana, Uttar Pradesh, North Bihar, West Bengal and Brahmaputra Valley are the major flood-prone areas in north and northeastern India. Coastal Andhra Pradesh, Odisha and southern Gujarat are the other regions which also prone to flood often. So இந்த மேப் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகமாக வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி நார்த் ஈஸ்டர்ன். ஸோ நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் ஏரியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் பிளேசஸில் எந்தெந்த பிளேஸ் அதிகமாக பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேஞ்சடிக் பிளைன்ஸ் வந்து கவர் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், நார்த் பீகார், வெஸ்ட் பெங்கால் அண்ட் பிரம்மபுத்திரா வேலி. அண்ட் தென் வந்து அதர் பிளேசஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா அண்ட் தென் சதர்ன் குஜராத். ஸோ இதெல்லாம் வந்து வெள்ளத்தினால பாதிப்பு அடைஞ்ச பகுதிகளாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலரில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் எல்லாமே வெள்ள பாதிப்பு கூட இடங்கள்லாம் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனுடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.